ஹாய் டு ஆல், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோ நான் எதுக்கு போஸ்ட் பண்ணுறேன்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து ஃப்ரேமில் இது கிளாத் போடுறப்போ வந்து இந்த டேமேஜஸ் வரும். இது வந்து எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா, என்னோடய தை மேலே தான் வச்சுருக்கிறேன், தொடை மேலே தான் வந்து கிளாத்தை விரித்து போட்டு ஸோ டேமேஜஸ் கிளியர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஏதாச்சும் சாஃப்டான மெட்டீரியல், பில்லோ இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நூல் பிரிப்பம் இல்லை, நம்ம டெய்லரிங் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். ஸோ இது வந்து இதை வச்சு நான் பண்ண போகிறேன்னு நினைக்காதீங்க, இதை வச்சு இல்லை. ஸோ நம்ம சிம்பிள் மெத்தட் தான். நம்மளோட நெயில்ஸ் இருக்குல்ல, நெயில்ஸே வந்து உங்களுக்கு அந்த பிசர் இல்லாமல் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ வந்து சாஃப்டாக இருக்கிறப்பவே வச்சே உங்களுக்கு மேனேஜ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து ஈஸியான மெத்தட். ஸோ வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் வந்து நான் நடுவில் என்னென்ன எப்படி நான் பண்ணுறதுன்னு நல்லா தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதை வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிளாத்தில் இருக்கிற டேமேஜஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வேறு எப்படி வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணாலும் டேமேஜஸ் கிளியர் ஆகும். நான் இந்த மெத்தட் சொல்லித்தரேன். இதில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நெயில்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நெயில்ஸை வச்சே தான் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் வேறு என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரி நீடிலே யூஸ் பண்ணலாம். பட் வந்து அது நீடிலாக இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஹோல்ஸ் விழுகிறக்கும் மறுபடியும் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இதாக இருந்தால் உங்களுக்கு கையிலே வச்சு தேய்ச்சி விடலாம். தேய்ச்சி விட்றப்ப ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுவோம். ஏன்னா கிளாத்துங்கிறதுனால அந்த ஃபோர்ஸ் போட மாட்டோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ வந்து இந்த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீப்பான ஹோல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எப்போவுமே வந்து கிளாத்ஸ் வந்து நீங்கள் போட்டு இது பண்ணுறப்போ வந்து எல்லா அந்த நூல் இலைகள்னு சொல்லுவாங்கள்ல, அது அப்படியே ஒரு பக்கம் ஒதுங்கித்தான் இந்த டேமேஜ் ஆகிறது. அந்த இலைகளை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு எப்பவும் போல் நம்ம கிளாத்தில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னாவே உங்களுக்கு வந்து க்ளோஸ், அந்த ஓப்பன் ஆன போர்ஸ் எல்லாம் மாதிரி க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா? உங்களுக்கு கிளாத்தில் அந்த ஓப்பனாக இருக்கிற கேப் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ நான் அது தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அது பண்ணுறக்கு ஒரு சின்ன டெக்னிக் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த கேப் இல்லாமல் நெருக்கமாக இருக்கும். ஸோ அந்த பகுதியில் நீங்கள் இப்போ வந்து தேய்க்கலாம். கீழேருந்து பெருசுலேருந்து போகலாம். ஆனால் பெருசுலேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் க்ளோஸ் ஆகாது. ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா கீழேருந்து க்ளோஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு க்ளோஸ் ஆகாது. ஸோ நான் வந்து இப்போ மேலே சின்ன சின்ன கேப்பாக இருக்குல்ல, அங்கேருந்து நான் இப்போ போகிறேன். அங்கேருந்து பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக க்ளோஸ் ஆகும். நான் பண்ணுற பாருங்க, பெருசாக பண்ணேன், எனக்கு க்ளோஸ் ஆகலை. நல்லா போட்டு ப்ரெஷர் போட்டாலும் உங்களுக்கு க்ளோஸ் ஆகாது. அது ஏன்னா கீழே வந்து கேப் பெருசாகிடுச்சு. ஸோ பெருசாகிறப்போ உங்களுக்கு க்ளோஸ் ஆகாது. இதே வந்து மேலே சின்ன பிளேஸ்லேருந்து கீழே அப்படியே வாங்க, உங்களுக்கு ஈஸியாக க்ளோஸ் ஆயிரும். இந்த டிப் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வந்து டேமேஜாக இல்லாமல் ஃப்ரேம்லேருந்து கழட்டின உடனே வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதோட ஷார்ட் வீடியோ தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சாவே போதும். நம்மளுக்கு கிளாத் வந்து கஸ்டமர்கிட்ட கொடுக்குறப்போ டேமேஜ் இல்லாமல் கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். ஏன்னா கொடுக்குறப்ப ஐயோ நான் இப்படி கொடுக்குறோமே, கஸ்டமர் இனி அடுத்த தடவை நம்மகிட்ட கொடுக்குறப்போ கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்ம நினைக்காம, நம்ம ஃப்ரேமில் எவ்வளோதான் வந்து உங்களுக்கு இது இருந்தாலும், அந்த பிசர்னா டேமேஜ் ஆனாலும் உங்களுக்கு வந்து அதை நாம் கிளியர் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்குறப்ப நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்னதான் வந்து ஃப்ரேம்ஸில் இப்படி நகர்ந்தாலும் இல்லை குட்டி குட்டியாக நகர்ந்துருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இது கஸ்டமருக்கு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், மேலேருந்து வர 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 உங்களுக்கு அப்படியே எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு வருது. ப்ளஸ் வந்து நான் வந்து ரொம்ப திக்காக இருக்கிற இடத்துக்கு வந்து நான் சொன்னேன்ல உங்ககிட்ட த்ரெட் கட்டர் வச்சுருந்தேன்ல, அந்த டெய்லரிங் த்ரெட் கட்டர். ஸோ அதையே வச்சு தான் வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் க்ளோஸ் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப அந்த இடைஞ்சலாக இருக்கிற இடத்துல வந்து அந்த விரிச்சு விட்டு கொஞ்சம் அந்த கேப் இல்லாமல் நம்ம க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால்
ரொம்ப அந்த குட்டு சேருன்னு சொல்லுவாங்கல்ல. குட்டுனா நூலெல்லாம் ஒரு இடத்துல நல்ல பஞ்சாக சேர்ந்துட்டு அதைய கேப் வந்து விளக்கி விட்றதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒன்று வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து அந்த டெய்லரிங் யூஸ் பண்ணுற இதை வந்து அந்த நூல் பிரிக்கிறத வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா அது நூல் பிரிக்கிறது தான் நம்ம சொல்லுவோம். ஸோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இருந்தால் சரி இப்படியே சொல்லிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். இப்போ வச்சு நான் அந்த கேப் மட்டும் இருக்குங்கள்ல, ரொம்ப அந்த மைன்யூட்டாக உங்களுக்கு சேர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் லூஸ் மட்டும் பண்ணி விட்றேன். லூஸ் பண்ணி விட்டோம்னாவே பண்ணி விட்டு மறுபடியும் நம்ம நெயிலில் தேய்ச்சிங்கனாவே உங்களுக்கு ஃபுல்லாக அந்த கேப்ஸ் வந்து ஃப்ரீ ஆயிடும். இங்கே பாருங்க, ஃப்ரீ ஆக நம்ம இப்போ நெயிலில் தேய்ச்சி விட்டோம்னாவே க்ளோஸ் ஆகிடுது பார்த்தீங்களா. இதுதான் சிம்பிள் மெத்தட் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், கண்டிப்பாக வீடியோ இது ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சரி, எம்ப்ராய்டரிங் பொறுத்த வரைக்கும் வேறு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ப்ளஸ் வந்து இதை பற்றி வீடியோ ஏதாச்சும் இன்னும் எலாபரேட்டாக போடணும், இல்லைக்கா எனக்கு இன்னும் ஏதாச்சும் ஃப்ரேமில் மாட்டுறப்ப இன்னும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை என்னால் ரிப்ளை பண்ண முடியலன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு வீடியோ போட்டு விட்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Take care. Bye bye.